லக்ன பாவம் அப்படின்னா நம்மளை பற்றி ஜாதகரை பற்றி சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ன பாவம் அப்படின்னு ஒன்று செயல்படணும்னா 4ஆம் பாவம் தான் அந்த லக்ன பாவத்துக்கான மதிப்பு மரியாதையை இருக்குது. செவ்வாய் அப்போது 4ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். செவ்வாய் அப்படின்னா மலையை குறிக்கும். அப்போது இந்த மலைக்கு என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா. மகேந்திரா அப்படின்னா மலையை குறிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி நம்ம எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி கார் வாங்கலாம். ஏன்னா இப்போ 2026 பிறந்துருச்சு. எல்லாத்துக்குமே ஆசை என்ன, கல்யாணம் ஆகாதவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆனால் போதுன்னு அவன் ஒரு ஏக்கத்தில் இருப்பான். வீடே இல்லாதவன் என்ன நினைப்பான், நான் வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுவான். வீடும் கல்யாணமே இல்லைன்னா கூட கார் வாங்கலான்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த யார் எந்த காரை வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய அழகான ஒரு தலைப்பை பேசுகிறதுக்காக தான் நம்முடைய லோகநாதன் அவர்கள் வந்திருக்காரு. அவர்களை வருக வருகை நான் அன்போடு நம்ம வரவேற்று அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் மற்றும் வாஸ்து கற்றுக் கொடுத்த என்னுடைய ஜோதிட ஆசான் வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 41வது மாதாந்திர இலவச கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள், நம்முடைய நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்று இந்த தருணத்தில் ஒரு இனிமையான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தாண்டு வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாளில் பிறந்ததுனாலே என்னவோ யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் சற்று முன் தான் எனக்கு அது தோணுச்சு. நம்முடைய சரவணபவ அறிவாலயத்துக்கு கிடைச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு மிக்க நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் குருவின் காரகத்துவமான தங்கம் பெயர் கொன்ற ஜோதிடத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஜோதிடர்களின் வளர்ச்சிக்காகவுமே பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து ஜோதிடர்களையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கும் நமது தங்க பாண்டியன் ஐயா அவர்கள். பேர்லேயே தங்கம், வியாழக்கிழமை குரு, யாருக்கும் கிடைக்காத நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு கிடைத்திருக்கு. அதே போல் ஜோதிடத்தின் மூத்த ஆசான் பொன்னையா சாமிகள், அங்கேயும் பாருங்கள் பொண்ணு இருக்குது. இந்த கொடுப்பனை நம்முடைய சரவணபவ அறிவாலயத்துக்கு கிடைத்திருக்குதுன்ற மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இன்றைக்கி நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறீங்க. குறைந்தது ஒரு 2-3 மாதங்களுக்கு ஒரு முறையாக நமது அனைத்து நிர்வாகிகளும் வந்து ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய குருநாதர் நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் பயணிக்கிறீங்க அனைவருமே கொடுத்து வச்சிங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்கே எந்த குருமார்களாவது அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர்கிட்ட சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொன்ன மாதிரி தெரியல. எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மதிப்பு என்னுடைய மாணவர்களுக்கும் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே போல் நம்முடைய மாணவர்களுக்கும் கொடுத்தார். அப்போது ஒரு குருவாக இருந்தாலும் நம்முடைய மாணவர்களுக்கும் அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கணுன்றத ஒரு கருத்தாக நினச்சிட்டு பயணிச்சிட்ருக்கிற நம்முடைய ஜோதிட ஆசான் வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவருக்கு இந்த இடத்துல ஒரு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி ஐயா எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, எந்த நம்முடைய லக்னத்தில் பிறந்திருந்தாலும் யார் என்ன கம்பெனி கார் வாங்கினா அது நம்முடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஒரு சிறிய முயற்சி. அது எப்படின்னா, நம்முடைய பயணிக்கிறவங்களையும் எனக்கு வந்த கிளைண்ட்டுங்க அவங்க என்ன லக்னத்தில் இருக்கிறாங்க, எந்த கார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சும் ஒரு சிறிய ஆராய்ச்சியில் இதை சொல்கிறேன். அனைவரும் பயன்படுத்தி பார்க்கணும். லக்ன பாவம் அப்படின்னா நம்மளை பற்றி ஜாதகரை பற்றி சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ன பாவம் அப்படின்னு ஒன்று செயல்படணும்னா 4ஆம் பாவம் தான் அந்த லக்ன பாவத்துக்கான மதிப்பு மரியாதையை எடுத்து கொடுக்குது. ஏன்னா 4ஆம் பாவத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கால வேக ஓட்டத்தில் ஒரு மனிதனோட மதிப்பு மரியாதையை நிர்ணயிக்கிற பாக்கியம் பார்த்திங்கன்னா காரகத்துவம் 4ஆம் பாவத்தில் தான் தாயின்ற ஒரு ஸ்தானத்தை வச்சுருக்கிறான். அந்த தாய் எப்படிப்பட்டவள் அப்படின்றத வச்சு தான் அந்த ஜாதகர், அதாவது அந்த மகனோடையோ மகளோடையோ தரத்தையோ அந்த காலம் நிர்ணயம் செய்யுது.
அதே போல் அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வீடு, அதே போல் அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வண்டி வாகனத்தை வைத்து தான் இன்று ஒரு மனிதனுடைய மதிப்பு மரியாதை நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வண்டி வாகன யோகம், யார் எந்த வண்டி வாங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சிறிய கருத்து. இப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம எந்த லக்ன பாவமாக இருந்தாலும் நம்முடைய லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம், அந்த 4ஆம் பாவத்துடைய கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் வலிமை. அப்போது அந்த நட்சத்திரம் எந்த கிரகமோ அதை பார்க்கணும். 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதை பார்த்துக்கணும். இல்லைன்னா 4ஆம் பாவம் நட்சத்திரம் 4ஆம் பாவத்தோட கிரகம் ஒரு பேச்சுக்கு மேச லக்னமாக இருந்தால் 4ஆம் பாவம் கடகம், அதனுடைய அதிபதி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகத்தை எடுத்துக்கணும். அதுக்குண்டான காரகத்துவம் வாய்ந்த கார் பேரில் இருக்கிற கார் வாங்கினா நம்முடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து. இப்போது உதாரணத்துக்கு சூரியனோட நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அப்போது நம்முடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல அந்த 4ஆம் இடத்து கிரகமோ அந்த 4ஆம் இடத்து அதிபதியோ சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இருந்துட்டால் டொயோட்டோ கம்பெனி கார் வாங்கினா ஒரு நல்ல நிலைமையில் அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த டொயோட்டோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை மற்றும் அதிகாரம் அப்படின்ற ஒரு விரிவாக்கம். நல்லா பாருங்கள், நம்முடைய அரசியல்வாதிகள், ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதம மந்திரி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய கார் எல்லாம் டொயோட்டோ கம்பெனியாக இருக்கும். அப்போ அந்த டொயோட்டோ அப்படின்றதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அப்போது அந்த சூரியன் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருந்துட்டால் டொயோட்டோ கம்பெனி அது என்ன பட்ஜெட், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வாங்கினாலும் நம்முடைய வளர்ச்சி இருக்கும். அடுத்து நம்ம 4ஆம் பாவத்தோட அதிபதி அல்லது 4ஆம் பாவத்தில் இருக்க கிரகத்தோட அதிபதி சந்திரனோட நட்சத்திரத்தில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் இருந்துட்டால் இன்றைய சூழ்நிலையில் மார்க்கெட்டில் இருக்கிற கியா கம்பெனி கார் வாங்கலாம். கியா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்மை அல்லது தூய்மை அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ 4ஆம் பாவ கிரகத்தோட உட்காந்த நட்சத்திரத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால் நம்ம வாங்கக்கூடிய கார் கியா கம்பெனி காராக இருந்தால் நம்முடைய வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி. நம்ம என்னைக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தீங்க, இல்லை நம்முடைய சூழலில் இருக்கிறவங்க என்ன அந்த 4ஆம் பாவம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான கார் வாங்கியிருக்கிறாங்க, அந்த காரை திரும்ப மாற்றுறாங்களா மாற்றலையா, பல நாட்கள் பல ஆண்டுகள் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணி தான் இந்த கருத்தை சொல்கிறோம். இதே நம்முடைய கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் பொன்னையா சுவாமி ஐயா அவர்களை வருக என அனைத்து நிர்வாகிகள் மற்றும் நமது குருநாதர் மாணவர்களின் சார்பாகவும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களின் சார்பாகவும் வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து நம்ம இப்போது செவ்வாய், அப்போது 4ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். செவ்வாய் அப்படின்னா மலையை குறிக்கும். அப்போது இந்த மலைக்கு என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அப்படின்னா மலையை குறிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் யாரெல்லாம் நமக்கு 4ஆம் பாவம் இருக்கோ அப்போது அந்த மகேந்திரா கம்பெனி கார்களை வாங்கும்போது அதனுடைய வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சியும் அதில் பயணிக்கும்போது நம்முடைய பொருளாதாரம் உயரும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்து புதன்ற கிரகம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அப்போது இந்த நட்சத்திரம் நமக்கு 4ஆம் பாவத்திலோ அந்த 4ஆம் பாவத்தினுடைய கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஹோண்டாய் கம்பெனி கார்களை வாங்கணும். ஹோண்டாய் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா பசுமையான நெல் வயல், அதாவது பச்சை அப்படின்னு அர்த்தம். புதனுடைய நிறமும் பச்சை அப்படின்றனால அந்த ஹோண்டாய் கம்பெனி கார்களை வாங்கணும். அதே போல் குருவோட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் நம்முடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்து அதிபதியோ அல்ல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ரெனால்ட் கம்பெனி கார்களை வாங்கணும். இந்த ரெனால்ட் அப்படின்ற கம்பெனிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சக்தி வாய்ந்தது,
அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது குரு அப்படின்னாவே தெய்வம், அனைத்தையும் உள்ளடக்கிய நம்முடைய குருமார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரெனால்டு கம்பெனி கார்களை வாங்கி உபயோகிக்கும்போது நமக்கு அனைத்து விதமான நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து சுக்கிரன்னா ஒரு அழகு அப்படின்னு அர்த்தம். அப்போது நார்மலாகவே பாருங்கள், ஹூண்டாய் கம்பெனி கார்கள் எப்பயுமே ஒரு சிறிய அளவிலான இருந்தாலும் ஒரு அழகான வடிவமைப்போடு இருக்கும். அந்த ஹூண்டாய் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா அழகு என்று இருக்குது. அப்போது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் நம்முடைய லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டு அதிபதியோ அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமோ அந்த சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்தில் இருந்தால் ஹூண்டாய் கம்பெனி கார்களை வாங்கி உபயோகிக்கலாம். அடுத்து சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி. சனி அப்படின்றக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியான கார்களை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்டர் அப்படின்னா அழுக்குன்னு பேர். அப்போது சனியோட காரகத்தில் அழுக்கு என்ற ஒரு அர்த்தம் இருக்குது, தார் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது நம்முடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமோ அந்த 4ஆம் வீட்டு அதிபதியோ சனியோட நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் இருந்துட்டால் டஸ்டர் வாகனத்தையும் தார் வாகனத்தையும் வாங்கி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது ஒரு கருத்து. அடுத்து ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் நம்முடைய 4ஆம் வீட்டு அதிபதியோ இல்லை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமோ இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டால், ராகு அப்படின்னா பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா BMW கார்கள் சொல்கிறோம். சரி, சிறிய பட்ஜெட்டில் இருக்கிறவங்க என்ன கார் வாங்கினோன்னா ராகு அப்படின்னாவே ஒரு மயக்கம். ஜென் கம்பெனியான கார்களை வாங்கி உபயோகப்படுத்தலாம். அதே போல் கேது அப்படின்னு எடுத்துட்டால் மாருதி அப்படின்ற ஒரு அர்த்தம் சொல்கிறோம். சரி, அப்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் நம்ம 4ஆம் வீட்டு அதிபதியோ இல்லை 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகமோ இருந்துட்டால் மாருதி கம்பெனி கார்களை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த 10ஆம் இடத்துல காலச்சக்கரத்தில் 10ஆம் இடத்துல யாருக்காவது கேது இருந்துட்டால் அவங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஆம்னி காரை யூஸ் பண்ணலாம். அப்போது நல்லாவே பாருங்கள், அந்த ஆம்னி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்தையும் உள்ளடக்கிது. அந்த ஆம்னி காரை எப்படி வேணாலும் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஆம்னி கார்களை இந்த 10ஆம் இடத்துல கேது இருந்துட்டால் தொழில் ஸ்தானத்துக்கு மாருதி ஆம்னி வேன்களை பயன்படுத்தும் போது அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கிறது. அதே போல் பொதுவாகவே என்ன கலர் கார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன், அது வெண்மையை குறிக்கக்கூடியது. அப்போது இந்த கார் வாங்கிறது யாருக்கெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக வருதோ அவங்கெல்லாம் வெண்மையான கார்களை வாங்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து. சரி, 10ஆம் இடங்கிறது சனி என்றால் கருப்பு. அப்போது இந்த வாழ்க்கையில் படிப்படியாக உழைத்து முதலாளியாகி ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கு நிறுவனராக வாங்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு நிற கார்களை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க 10ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடியவர்கள் இந்த கருப்பு நிற வண்ணங்களை வாங்கி உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி நம்முடைய லக்னத்தில் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் அந்த கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதை சார்ந்து இந்த மாதிரி சூரியன் அப்படின்னா டொயோட்டா கம்பெனி கார்களையும், சந்திரன் அப்படின்னா கியா கம்பெனி கார்களையும், செவ்வாய் அப்படின்னா மகேந்திரா கம்பெனி கார்களையும், புதன் அப்படின்னா ஹோண்டா கம்பெனி கார்களையும், குரு அப்படின்னா ரெனால்டு கம்பெனி கார்களையும், சுக்கிரன் அப்படின்னா ஹூண்டாய் கம்பெனி கார்களையும், சனி அப்படின்னா டஸ்டர் மற்றும் தார் வாகனங்களையும், ராகு அப்படின்னா BMW மற்றும் ஜென் மாடல் கார்களையும், கேது அப்படின்னா மாருதி கம்பெனி கார்களையும் வாங்கி நாம் அனைவரும் இந்த 2020க்குள் மேற்சொன்ன 4ஆம் இடமான வீடு, வண்டியை நமக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு எனக்கு அனுமதி அளித்த என்னுடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வரக்கூடிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.